முறுக்கு அவல் பொரி. அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு அம்மா கை மணத்துல சூப்பரான சுவையான ராஜ்மா மசாலா பாத் எப்படி பண்ண போறோங்கிறத கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி ராஜ்மா மசாலா பாத்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாமா? வேக வச்ச ராஜ்மா, அதாவது 8 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு அதை வேக வச்சிருக்கணும். அந்த வேக வச்ச ராஜ்மா, சாதம், புளிக்கரைசல், மஞ்சப்பொடி, உப்பு, எண்ணெய், கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், சீரகம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, குடமிளகா, கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் இருந்தாக்க நம்ம ராஜ்மா மசாலா பாத்தை 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிட முடியும். இப்போ செய்முறை எப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அதுல பேன் போட்டுருங்க. கொஞ்சமா எண்ணெயை விட்டுக்கோங்க. இந்த ராஜ்மாங்கிறது ரொம்ப உடம்புக்கு ஹை புரோட்டீன் அண்ட் ஹை நியூட்ரிஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு தினம் தோறும் ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட் சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது குழந்தைகளுக்கு மட்டும் அப்ளிகபிள் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏதாவது ஒரு வகையான தானியத்தை தினம் தோறும் சுண்டலாகவோ அல்லது குழம்புல போட்டோ ஏதாவது ஒரு வகையில நம்ம அதை சாப்பிடணும். வயசானவங்களுக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா வறுத்துட்டு கஞ்சி மாதிரி பண்ணி மாவு மாதிரி அரைச்சு அதை கஞ்சியா போட்டு கொடுத்தோம்னா உடம்புக்கு ஸ்ட்ரென்த். ஹை புரோட்டீன் உள்ள ஃபுட்டு எது சாப்பிட்டாலுமே நல்ல முடி கரு 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 கருன்னு நீளமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதோட இல்லாம மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா நீங்க நிறைய புரோட்டீன் உள்ள ஃபுட்டு சாப்பிடணும். அதனாலதான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சாயங்காலம் 4 மணி வாக்குல தினம் 1 கப்பு சுண்டல் சாப்பிடுங்க. அப்படி எதுவுமே இன்னைக்கு பண்றதுக்கு முடியல, வழி இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து சாப்பிட்டா கூட அதுல புரோட்டீன் இருக்கு. இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை அது ஒரு 4 சாப்பிடலாம். இல்லைன்னா வேக வச்ச வேர்க்கடலை ஏதாவது ஒரு வகையில நம்ம உடம்புக்கு எல்லாருக்குமே தானிய வகை உடம்புல நிச்சயமா சேரணும். அதனாலதான் இந்த மாதிரி ராஜ்மா மாதிரி பொருட்களை ஏதாவது ஒரு வகையில நம்ம சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுல கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும். சீரகத்தையும் 2 போட்டுருங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு வறுக்கும் பொழுது மிளகா வத்தல், ரெண்டு பல்லு பூண்டு. ஏன்னா ராஜ்மா எல்லாம் கொஞ்சம் ஹெவி ஃபுட்டுங்கிறதுனால கொஞ்சம் புளிக்கரைசல் ஊற்றணும். குடமிளகா, தக்காளி, உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வேக விடணும். இதுல நல்ல ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச அதுக்கப்புறம் வேக வச்ச ராஜ்மா அதையும் தூக்கி நம்ம இதுல போட்டுடணும். இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா, ஏன்னா புளி இருக்கிறதுனால பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ ராஜ்மா பாத்துக்கு அந்த மசாலா தயார் பண்ணியாச்சு. இதுல நம்ம நல்ல வெடிச்சு வச்ச உதிரு உதிரான சாதம் அதை தூக்கி போட்டு அதுல கிளறிடணும். இப்போ ராஜ்மா மசாலா பாத்து சூப்பரா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து போடணும்.
இப்போ ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லியை அது மேலே போட்டுருங்க. ராஜ்மா மசாலா பாத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இது எப்படி பண்ணோம்னா, ராஜ்மா மசாலா பாத்தை சாதத்தை வெடிச்சு வச்சுக்கோங்க. ராஜ்மாவை ராத்திரியே ஊற வச்சுட்டு காலையில குக்கர்ல வச்சு வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கணும். ஒரு பேன் வச்சுட்டு அதுல கொஞ்சம் எண்ணெயை போட்டு கடுகு தாளிச்சுட்டு சீரகத்தையும் போட்டு வெடிக்க விடுங்க. ரெண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 மிளகா வத்தல், 2 பூண்டு பல்லு போட்டு வறுத்துருங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் செவந்த உடனே புளி கரைசலை அதுல விட்டுருங்க. குடமிளகாய் போட்டு கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. உப்பு, மஞ்சப்பொடி போட்டுட்டு எல்லாம் ட்ரை ஆகி வரும்பொழுது இந்த ராஜ்மா வேக வச்சதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் சேர்ந்து வதங்கி வரும்பொழுது கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. வதங்கின பிறகு உதுரா வெடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை தூக்கி போட்டு அந்த பேன்லயே நல்லா கலந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லியை கிள்ளி போட்டுருங்க. ராஜ்மா மசாலா பாத்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா?